கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அவருடைய 1வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவசனங்களாகி நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மரியாள் இடத்துல தேவனால் அனுப்பப்பட்ட கேப்ரியல் என்கிற தூதன் வந்து தெரியப்படுத்தும் பொழுது இது எப்படி ஆகும் என்று மரியாள் கேட்ட கேள்விக்கான பதிலாக அந்த தூதன் சொன்ன ஒரு வார்த்தை தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாம் இந்த சரித்திரத்திற்குள் போகாமல் இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் இன்று நமக்கு காண்பித்தருகிற ஒரு பிரதானமான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் தியானித்தோமேனால், தேவஜனங்களாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எப்படி அன்று மரியாள் இடத்துல கேப்ரியல் அனுப்பப்பட்டானோ அதே போல ஏன் சொல்லப்போனா அதை காட்டிலும் அதிகமாய் வல்லமை உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கென வேண்டிக் கொண்டதால் பிதாவாகிய தேவன் நமக்கென அருளின அவருடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மை பார்த்து சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. எந்தெந்த காரியங்கள் சூழ்நிலைகள் நமக்கு முன்பதாக அசாத்தியமாய் இருக்கிறதோ, இது சாத்தியமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில நம்முடைய ஓட்டத்தை முடக்கும்படியாய் நமக்கு முன்பதாக பெரிய பர்வதத்தை போல எழும்பி நிற்கிறதோ, பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களோ சூழ்நிலைகளோ பிசாசின் கிரியைகளோ அந்தகார வல்லமைகளோ நமக்கு முன்பதாக அநேக தடைகளை, போராட்டங்களை, வெறுமைகளை, தேவைகளை, பிரச்சனைகளை, நிந்தைகளை, அநியாயமான குற்றச்சாட்டுகளை, பொய்யான பழிகளை நமக்கு விரோதமாய் எழும்ப பண்ணினாலும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில இனி யாராலும் எனக்கு உதவ முடியாது, இனி எந்த ஒரு காரியத்தாலும் என்னுடைய தேவை சந்திக்கப்பட வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்து கர்த்தரை மட்டுமே சார்ந்து அவர் எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்தால் மட்டுமே இனி என்னுடைய வாழ்க்கையில நான் வாழ முடியும், இனி ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறனாலும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதை கேட்கிற தேவஜனங்களாகிய நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. எந்த ஒரு காரியம் நம்மை பயப்படுத்துகிறதோ அதை கர்த்தர் நமக்கு முன்பதாக ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார். இது தேவனால் கூடும். ஒருவேளை இது நம்மால், நம்முடைய பலத்தால், வேற எந்த காரியத்தாலும் செய்ய முடியாமல் இருந்தாலும், நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிறவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாக நீ சம பூமி ஆவாய். அப்படி பெரிய பர்வதம் செருபாபேலுக்கு முன்பதாக, ஒரு மனுஷனுக்கு முன்பதாக சம பூமியாக என்ன காரணம் தெரியுமா? அந்த செருபாபேல் தனியாக வரவில்லை. அந்த பெரிய பர்வதம் செருபாபேலை மட்டும் பார்க்கவில்லை. செருபாபேலின் கரத்துல தலைக்கல் இருக்கிறது. அந்த தலைக்கல்லை பார்த்து பரலோகம் சொல்லுகிறது, இதற்கு கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் என்று. அப்படி கிருபையினால் நிறையப்பட்ட தலைக்கல்லாகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செருபாபேலோடு கூட இருக்கிறதுனால அதை பார்த்து அந்த பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறினது. இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து போட அவர் போதுமானவராய் இருக்கிறார். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்பி கிரியை செய்கிற மனிதர்களை நமக்கு அனுகூலமாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமான சூழ்நிலைகளை அடக்கி போட கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன், இப்படி சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள சர்வ வல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டுமே ஆனால், அவரை செயல்பட விடாதபடிக்கு நாம் செயல்படாமல், எப்படி செருபாபேலோடு கூட தலைக்கல்லாகிய கிறிஸ்து இருந்தாரோ, இதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில தலைக்கல்லாகிய கிறிஸ்து அவர் இருக்க வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நம்மோடு கூட அவர் எப்படி இருக்கணும் தெரியுமா? படகிலே உறங்குகிறவராய் அல்ல, படகிலே அவர் எழுந்து நின்று செயல்படுகிறவராய், காற்றும் கடலையும் அதட்டுகிற தேவனாய், நமக்கு எதிரான சூழ்நிலைகளை அழித்து போடுகிற தேவனாய், நமக்கு அனுகூலமாய், நமக்கு நன்மை செய்கிறவராய், நம்மோடு கூட நமக்கு அனுகூலமான துணையாய் அவர் இருக்கிறதை சத்துருக்கள் கண்டு முன்னேற்று போகத்தக்கதாய் அவர் எழுந்து செயல்பட வேண்டும். அப்படி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கவும், கர்த்தர் நமக்காக செயல்படவும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தின் பிரகாரமே தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தர் நம்மோடு கூட இருக்க, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட, தேவஜனங்களாகி நாம் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்.
பரிசுத்தம் இல்லாத இடத்துல, அசுத்தமான கிரியைகள் இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணன். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கணும். அப்படி அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கணும் தெரியுமா? செயல்படுகிறவராய், அவர் எழுந்து செயல்படுகிறவராய், கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரை செய்கிறவராய் அல்ல, கர்த்தர் எழுந்து செயல்படுகிறவராய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்க வேண்டுமேயானால் நாம் செயல்படாமல் நாம் நம்மை அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல, தேவஜனங்களாகி நாம், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று பவுல் கேட்டது போல, தேவஜனங்களாகி நாம் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு, நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று, நான் எவ்வளவேனும் சிறுகி கிறிஸ்து என்னில் எவ்வளவேனும் பெருக வேண்டும் என்று தேவஜனங்களாகி நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அவர் நமக்காக செயல்பட அர்ப்பணிக்கும் பொழுது, தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மை அவருடைய மகிமையின் அடையாளமாய், அன்பின் அடையாளமாய் இந்த உலகத்திற்கு முன்பாக நிறுத்துவார், கைவிடவே மாட்டார். இதுல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் நமக்கு எச்சரித்து உணர்த்துகிறார். அதுதான், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எழுந்து செயல்படும் பொழுது, நாம் நம்மை கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழவும், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட அவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து, கர்த்தாவை நீர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்வேன் என்று நாம் நம்மை அர்ப்பணிக்கிறதின் அடையாளமாகவும், நாம் செய்ய வேண்டிய இன்னொரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய சுயம் நம்மிலே சாகணும். சுயம் நம்மிலே சாம்பலாய் மாறி பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து தேவ சித்தம், தேவ திட்டம், தேவன் விரும்புகிற காரியம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமே ஆனால், நாம் அதை முழு இருதயத்தோடு வாஞ்சித்து செயல்படுத்துவோமே ஆனால், பவுலை போல கர்த்தருக்கு பிரியமான கிரைகளை மட்டுமே நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வோமே ஆனால், கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கத்தக்கதாய் பரிசுத்தமாய் வாழ்வோமே ஆனால், தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தர் வாக்கு பண்ணினபடியே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற வசனத்தின் ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரிக்க, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம், ஆவிக்கிற வாழ்க்கை, பூமிக்கிற வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து அவருக்குள்ளே களி கூர்ந்து மகிழுகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து, இம்மேலே அவர் நமக்கு தந்த எல்லா வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, மறுமையில நித்திய நித்தியமாக கர்த்தரோடு கூட வாழத்தக்கதா நித்திய ஜீவனை தேவஜனங்களாகி நாம் ஒவ்வொரு சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்வதும் அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நமக்காக அவர் யாவும் செய்து முடிப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தோடு நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுநாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமேன். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.